இன்றைக்கி டே 2 ரேப்பிடோ ஏறினீங்க. 3 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணணும். டைம் கிடைக்கல. போன டைம் வந்து 4 மணி நேரம் ஒர்க் பண்ணியிருந்தோம். இந்த டைம் வந்து 2 மணி நேரம் தான் ஒர்க் பண்ணியிருந்தோம். இப்போது ஐடியா ஆன் பண்ணிக்கலாங்க. ஏர்னிங்ஸில் போயிட்டு எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லி பார்க்கலாம். முன்ன வந்து -16 இருந்துச்சு, இப்போயும் அவ்வளோதான் இருக்குது. இன்ஸ்டன்ட் செக் பண்ணிக்கலாங்க. இப்போது டைம் வந்து 2:36 ஆகுது. அதனால் அதுக்குள்ளே இருக்கிற டைம் தான் பார்க்க முடியும். 12-4 மணி வரைக்கும் இருக்குங்க. 150 ரூபா. ஃபஸ்ட்டு 4 ரைடு முடிக்கணும், அப்போ தான் 60 ரூபா வருமா. செகண்டு வந்து 5-9. இந்த 2 டைமுமே இப்போ எடுக்க முடியாதுங்க. அதனால் சப்ஸ்கிரிப்ஷன் போட முடியுதான்னு சொல்லி பார்ப்போம். நேற்று நமக்கு வந்து 19 ரூபா கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி எவ்வளோ கொடுத்தாங்கன்னு தெரில. இப்போ 29 ரூபா கொடுத்துருக்காங்க. A few minutes later. இப்போது டைம் 3 ஆகுது. இவங்க வந்து 2வது கஸ்டமருங்க. கஸ்டமர் லொக்கேஷன் ரீச் ஆகிட்டோன்னே கால் பண்ணோம். அவங்க உடனே வந்து பிக்கப் பண்ணிட்டாங்க. இப்போ டைம் வந்து 4:30 ஆகுதுங்க. இது வரைக்கும் 4 ரைடு தான் எடுத்திருக்கேன். அதில் 3 ரைடு வந்து பசங்க, ஒரு ரைடு வந்து பொண்ணு. இப்போ மழை பெஞ்சிருந்துச்சா, எப்பயுமே அந்த ரோடு வந்து நான் நார்மலாக போகிற ரோடு தான். எப்பயும் போலேயே நான் 60-65 போயிட்டுருந்தேன். சின்ன ஒரு மேடு மாதிரி தான் இருக்கும். கீழே இறங்கி மேலே ஏறும்போது தூக்கி போட்டுருச்சிங்க 2 பேர்த்தையுமே. எனக்கு ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. எப்பயுமே அந்த ரோட்டில் டெய்லியும் போயிட்டு தான் இருப்பேன். எனக்கு ஒன்றுமே ஆகாது, நார்மலாக போயிட்டுருந்தேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல வெயிட் இருந்தால் இப்படி சஸ்பென்ஷன் கீழே இறங்கி மேலே இவ்வளோ தூரம் இவ்வளோ உயரம் தூக்கி போடுன்ட்டு இப்படியே ஒரு 1/2 அடி பக்கமாக மேலே எகிரி வச்சு கீழே வந்துட்டு அப்புறம் ஸ்லோ ஆகிட்டேன். சாரிக்காகன்னு சொல்லி சொன்னேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, போங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மழை பெஞ்சிருச்சு, போய் டக்குன்னு விட்டுட்டு வந்துட்டாங்க. ஃபஸ்ட் ரைடு வந்து ஏதோ பைக்கு பார்த்துட்டு வந்துடுவார் போல், அவர் வந்து கொண்டு போய் விட்டேன். செகண்டு வந்து அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அது தேர்டு வந்து ஆஃபீஸ் முடித்து ஒருத்தர் வந்தார். அப்புறம் 4th வந்து வெளியில் எங்கேயோ ஒரு பையன் போகலாங்க. ரயில்வே ஸ்டேஷனில் கொண்டு போய் விட்டேன். ஆனால் ஒரு 1 ஹவர்லேயே வந்து டக்குன்னு நிறையா ரைடு வந்துச்சு. ஃபஸ்ட் டேயில் வந்து ரைடே வரல அவ்வளோவும். 1 ஹவர் பக்கமாக உட்காந்தே தான் இருந்தேன். 10 or 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது ஒரு 5 கிலோமீட்டர், ஒரு 20 கிலோமீட்டர் பக்கமாக ரைடு வரும்னு பார்க்குறேன். வரவே மாட்டாங்குது. ஃபஸ்ட் டேயில் வந்து ஆஃப் பண்ணுற டைமில் 20 கிலோமீட்டர் ரைடு வந்துச்சு. எப்பயும் அது மாதிரி 1 வருமானு வரல. ஒரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணி பார்ப்போம். வரலாம் ஆஃப் பண்ணிட்டு கிளம்பிடலாங்க. டைம் வந்து இப்போது 4:44 ஆகுது. நேற்று 6 மணிக்கு வேலைக்கு போய் இன்றைக்கி 6 மணி தான் ரூமுக்கு வந்தேன். வரும்போது ஒரு மாதிரி ஃபீலாகவே வந்தேன். என்னடா அது ரேப்பிடோ ஓட்டவே முடியலையே அப்படின்ட்டு, டைமே கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறேன். அந்த வீடியோ நம்ம மறுபடியும் போடுறாங்க. இப்போ பார்த்தா முடிஞ்சிருச்சு. ஒரு 2 ஹவர்ஸ் ஓட்டிட்டோம். ஒரு டைம் வந்து டைம் மட்டும் செட் ஆகிடுச்சுன்னா அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். டைமே செட் ஆகலை. நானும் டிஃப்ரெண்ட் டைமில் வந்து போட்டு பார்க்குறேன். அதை ஒரு போடவே முடியல. பார்ப்போம் இது எப்படி இருக்குதுன்ட்டு. டைம் வந்து விடிய காலம் 6 ஆகுது. இன்றைக்கி டேட்டு வந்து ஜூலை 15. 3 நாளாக பார்த்துட்டே இருக்கேன். ஒரே சொதப்பெல்லாம் வருதுங்க. நேற்றுலேருந்து நான் ரேப்பிடோ கண்டான எடுக்கலான்னு பார்க்குறேன். எடுக்கவே முடியல. நேற்று எடுக்கலான்னு பார்த்தேன். சரி ஒரு 8 மணிக்கு மேலே போகலாம் அப்படின்னு பார்த்தா தூங்கிட்டேன். சரி ஈவினிங் மேலே எடுக்கலான்னு பார்த்தா ஈவினிங்கே எடுக்க முடியல. சரி இன்றைக்கி விடிகாலம் எடுக்கலாமேன்னு பார்த்தா இன்றைக்கி விடிகாலமும் எடுக்க முடியல. மாதிரி கடுப்பாயிடுச்சு. வண்டி இங்கே உடஞ்சிருக்கு. இதை டேப் போட்டிருந்தேன். வாட்டர் சர்வீஸ் பண்ணவோ கழட்டினேன். அதுக்கப்புறம் டேப் போட்டவே இல்லை. அப்புறம் இந்த மிரர் வேறு ஒன்று. அப்புறம் முன்னாடி மக்காடு உடஞ்சி போயிருக்கு. அதுக்கப்புறம் இந்த பைக்கில் இந்த ஒயர் ஒன்று இருக்குது பாருங்கள், இந்த ஒயர் நெட்டிக்கிட்டு இது வந்து ஒரு கிளாம்பில், அதனால் போட்டு போட்டு கட்டி வச்சுருக்கிறேன். அது என்ன சொல்கிறது, பார்க்குறதுக்கே நல்லா இல்லை, பிடிக்கல. இன்றைக்கி மலையில் சுகி ஓட்டணும் இல்லைங்க. இது டிஸ்க்கு பேடு போயிடுச்சு. டிஸ்க்கு பேடு எப்பயுமே அப்ராக்சிமேட்டாக ஒரு 5000 to 17000 கிலோமீட்டர் வரைக்கும் வரும். எனக்கு மழை காலத்தில் ஓட்டினோம்னா எப்படியும் ஒரு 2 வாரம் 10 நாளில் போயிடும். இன்றைக்கி வந்து ஒரே நாளில் போயிடுச்சு. இவ்வளோக்கும் 3000 கிலோமீட்டர் பக்கமாக தான் ஓட்டியிருக்கேன். அதை பேடை மாற்றி ஊருக்கு போகும்போது தாங்க பேடை மாற்றினேன். பேடெலாம் நல்லா இருக்கணும், கரெக்டாக இருக்கணும், எந்த தொல்லையும் இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம இங்கேருந்து அவ்வளோ தூரம் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேடை மாற்றினேன்.
அங்கே ஊர்லேருந்து போயிட்டு மறுபடியும் இங்கே வந்து ஒரு 10 நாள் தான் ஓட்டியிருப்பேன். அதுக்குள்ளே மழை பெஞ்சு இப்படி ஆகிப்போச்சு பேடு. எதையுமே தவிர்க்க முடியல. அதான் சவுண்ட் வந்துகிட்டே இருக்குது. சரி ஓகேங்க, நான் மதியம் கண்டினியூ பண்ணுறேன். மதியம் என்ன நடக்க போகுதுன்னு தெரில. ஃபைனலி நம்ம வந்து ரேபிடோ ஐடி ஆஃப் பண்ணிட்டு வந்துட்டோம். 15 நிமிஷம் வெயிட் பண்ணோம். அப்பயும் எந்த ஒரு லாங்கும் வரல. இன்றைக்கி ஓட்டின அமௌண்ட் வந்து 135 ரூபாங்க. இது வந்து ஜிஎஸ்டி அவங்களோட கமிஷன் எல்லாம் பிடிச்சி வந்த அமௌண்ட். இது வேலெட்டில் எவ்வளோ இருக்குன்னா 25 ரூபா இருக்குங்க. மொத்தம் 4 ரைடு தான் வந்துச்சு.